ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் விளாக் தான். ஈவினிங் என்ன விளாக்னா, மாமா இப்போ தான் வேலையிலேருந்து வந்தாங்க. நம்மளுடைய மீன் தொட்டியில் வந்து மோட்ரு ஓடாமல் இருக்குது. அந்த மோட்டரை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சொல்லியிருந்தேன். ஒரு வாரமாக ஓடலை மீன் தொட்டி மோட்ரு. மீன் தொட்டியை வந்து க்ளீன் பண்ண சொல்லி நானும் ஒரு 2 வாரமாக சொல்லியிருந்தேன். கேட்கவே இல்லை. இன்றைக்கி தான் அவங்க க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. நான் அதை இன்னும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பிரியாணி வீடியோ போட சொல்கிறீங்க, சேலஞ்ச் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஹோம் டோர் போட சொல்கிறீங்க, அதுவும் கண்டிப்பாக நான் போடுறேன். டெலிவரி வீடியோ இந்த வாரம் கட்டாயமாக உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி வீடியோ வந்துடும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மாமா சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு மாமா வந்த உடனே நான் சீக்கிரம் வீடியோ எடுத்துறேன், டெலிவரி வீடியோ. இப்போ வாங்க, நான் வளவலன்னு பேச விரும்பலை. அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பூஜை ரூம்பு இப்படி தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி போயிருந்தேன். சிறுவாபுரிக்கு போயிட்டு வந்ததுனால பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு, அது வீட்டுக்கு நல்லது. வெள்ளி செவ்வாய் கம்பல்சரி ஏற்றி ஆகணும். அதனால் வந்து நான் அதை ஏற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு பிடிச்ச சாய்பாபா, முருகர், அதுக்கப்புறம் ராகவேந்திரா, வாராகி அம்மா, பச்சையம்மா, இவங்க எல்லாமே எவ்வளோ அழகாக இன்றைக்கி இருக்காங்க அப்படி பாருங்கள். நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன். எப்படி இருக்குது என் பூஜை ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்னதாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஹாய், பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வாசுபடியில் மட்டும்தான் கோலம் போடலை. ஏன் கோலம் போடலாம், மேலே வந்து மாடியில் நாளைக்கு ரூப் ஜல்லி போட போகிறாங்க. அதனால் இங்கே வந்து கம்பியெல்லாம் வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்ததுனால வாசலில் கோலம் போடலை. அங்கே பாருங்கள் வாசுபடியில் மாலை தொங்கும். அங்கே முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா சிறுவாபுரி, அந்த மாலையை தான் நாங்கள் வாசுபடியில் கட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். என்னமாம்மா மீன் தொட்டி எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன் வந்து இறந்துடுச்சு. இப்போ இருக்க மீனுங்கள்லாம் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஓடி ஒளிகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த மீன் தொட்டி வாங்கினேன். பாருங்கள் க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. இது வரைக்கும் நான் க்ளீன் பண்ணல, மாமா மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த மீன் தொட்டியை. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க மாமா. ஹவுஸ் பல்ப் போட்டு எப்படி தண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அரி வந்து உள்ளே படுத்துட்டு இருக்கான். நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தது, காலையிலையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அதனால் செம்ம டயர்டில் இருக்கார் சார். அதனால் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்குறாரு, முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு. நிறைய மீன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொட்டிக்குள்ளே. யாருக்கெல்லாம் மீன் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கையிடுங்க மாமா. நான் தொட்டி அந்த அளவுக்கு அழுக்காகல இல்லை மாமா. தண்ணி தொட்டி மட்டும்தான் அழுக்காயிடுச்சு. மோட்ரு ஃபில்டர் ஆகுதுல்ல, அதனால் தண்ணி அழகாகாது. தண்ணி வந்து ட்ரம்மு தண்ணி தான் ஊற்றுறேன். இந்த பாடம் தண்ணி தான் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுறாங்க. எல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. எல்லாம் அங்கே இருக்காங்க பாருங்க, மோட்டருக்கு கீழே. பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன். அது நான் ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்கி எப்படியாவது கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மீன் விடணும். நான் மீன் வாங்கி விடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அது ஓடி ஆடும்போது பார்க்கவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே அதுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்லாம் இதையே பக்கத்துலேயே உட்காந்து நைட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ மீனை பிடிச்சி நம்ம டப்புக்குள்ளே இந்த டப்புக்குள்ளேயே விட்டுட்டு
அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வேறு தண்ணியை விடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வலையை வச்சு மாமா பிடிக்க போகிறாங்க. அது வந்து மீனுடைய லைட்டு, மீன் தொட்டிக்கு. ஏற்கனவே வாங்கி ஒரு 4-5 மாதத்துல ஒரு மோட்ரு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது புதுசாக மோட்ரு வாங்கினோம். இதுவுமே ஆயிடுச்சு. மீன் தொட்டி வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நிறைய கல் போட்டு நிறைய செடிங்கெல்லாம் வச்சுருந்தேன். க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி துள்ளுறாங்க பாருங்களேன். மீனுக்கு வந்து இப்படி தான் எடுக்கணும். அவங்களுக்கு பிடிக்கக்கூடாது. பிடிச்சானா அவங்க உடம்புல வந்து ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அது அவங்க உடம்புல வந்து போயிடுச்சுன்னா மீனுக்கு ஊறி வாழ்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் மாமா ஒன்று அப்படி 2 அப்படி கூடாதா? அப்புறம் இன்னும் பார்க்க இன்னொன்று ஆசைப்பட்டு அது கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும். தண்ணியில் போடுமாம்மா சீக்கிரம். பாவம் பாருங்க, நான் தண்ணியில் விடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு மீன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனெல்லாம் பிடிச்சாச்சு. தொட்டியை வந்து க்ளீன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த மோட்ரு, மீன் தொட்டி, செடி, கல் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் இருக்கிற கல்லும் எடுத்தாச்சு, மீனெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி வாஷ் பண்ணுறாங்கன்னு. ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நார் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க மாமா. எங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாதா, ஆனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் எப்போவும் செய்கிற மாதிரியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது எப்படியாவது தெரிஞ்சுதுன்னா, எப்படி க்ளீன் பண்ணணுன்றது தெரிஞ்சுதுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம் இனிமேல். இது ஒரு வாட்டி அப்பாவும் பிள்ளையும் க்ளீன் பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கீழே வந்து வீரல் விட்டுடுச்சு. வீரல் விட்டு ஹரி சொல்கிறான், அப்பா மீன் தட்டி க்ளீன் பண்ணும்போது அப்பா கீழே வச்சாரு, உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா கேட்டால் ஹரி உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு மீன் தொட்டி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2-3 நாளாக வந்து மீன் தொட்டி வந்து மீன் வந்து டப்புலே தான் இருந்தது. வாளிக்குள்ளே போட்டு மோட்ரு செட் பண்ணி வச்சு இதை அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் ஊற்றி, ஃபெவிக்விக் தானே மாமா, அது ஊற்றி ஒட்டி வெயிலில் காய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒட்டிக்கிச்சு, தண்ணியுமே லீக் ஆகலை. அதுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, மாமா பயப்படுறாங்க, தண்ணி நிறையா ஊற்றினா எங்கே திரும்ப லீக் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கம்மியாகவே ஊற்றுறாங்க. நான் வாங்கினது மட்டும்தான் நான் அந்த மீன் தொட்டி. ஆனால் பார்த்துக்கிறது எல்லாமே மாமா மட்டும்தான். மாமா ஹரி மட்டும்தான் அதுக்கு மீனுக்கு ஃபுட்டு போடுறதாகட்டும், அதை கேர் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணுறதாகட்டும் அவங்க 2 பேர் மட்டும்தான் செய்வாங்களே ஃப்ரெண்ட். நான் க்ளீன் பண்ணி முடியட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா மாமா தொட்டி கழுவிட்டாங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே கல் கழுவிட்டு போடுறத நம்ம பார்க்கலாம். எப்படி விளையாடுறாங்க பாருங்கள். இத்தனை மீன் இருக்குது, 2, 4, 6 மீன் தான் இருக்குது. தொட்டி நிறைய மீன் வாங்கி விட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட். நான் இப்போ கடைசியில் 6 மீன் தான் வச்சுருக்கேன், வாங்கி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட், மாமா வந்து தண்ணி ஊற்றுறாரு. பார்த்தீங்கன்னா 2வது குடம் தண்ணி ஊற்றுறாங்க.
கரெக்டாக இதில் வந்து 2.5 குடம் தண்ணி பிடிக்குது ஃப்ரெண்டு. இங்கே பார்த்தீங்களா, 2 குடம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, மீன் எல்லாம் தொட்டி கழுவி தண்ணி மாற்றி விட்டாச்சு. இப்போ கல் செடியெல்லாம் கழுவி நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு, எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா. இதனால தான் வந்து மோட்ரு வந்து சீக்கிரம் ஓடாமல் நின்றுடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓடுதா இல்லையான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட், மோட்ரு ஓடலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மோட்ரு ஓடுது. இப்போ கல்லெல்லாம் செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி க்ளீன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்த மீன் தொட்டி இப்போ எப்படி ஆகிடுச்சு. லைட்டு மோட்ரு எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம மீனும் அழகாக இருக்குது. இவ்வளோதான். ஹாய், என் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.